நாம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு, ஆனா நான் யார்கிட்ட ஆயில் எவ்வளவு நாளைக்கு வாங்கணும் அப்படிங்கறத அமெரிக்காக்காரன் சொல்லிட்டு இருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விதான் இங்க நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. எஸ், இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஒரு பிரச்சனைனால நாம இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ ரஷ்யா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு முன் வந்தப்பயே நான் சொன்னேன் இந்த ட்ரம்ப்புக்கு தூக்கமே வராது அப்படின்னு. அதே போலயே யூஎஸ் கவர்மெண்ட் சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 30 நாள் நாங்க வந்து இந்தியாவுக்கு டைம் தரோம், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ரஷ்யா கிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது, எங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை அமெரிக்கா கவர்மெண்ட் இந்தியா மேல போட்டிருக்கு. நான் யார்கிட்ட வாங்கணும் நீ ஏன்டா சொல்ற அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இப்ப ரீசெண்டா யுஎஸும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுல நாம அவங்க கிட்ட ஆயில் வாங்குறோம் அப்படிங்கறதுக்காக 25% டாரிஃப் வந்து நெக்லெக்ட் பண்ணிருந்தாங்க. சோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல அந்த ஒரு ட்ரேட் இருக்குல்ல, அது வந்து இப்ப பிளாக்மெயிலா மாறிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ட்ரேட் மூலமா நம்மள இந்தியாவை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்கா சைடுல இருந்து சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.